Hello, my dear children. Welcome back to English class. Today we are going to see the remaining points of the lesson goal setting. Last class we saw the first 7 points of this lesson. Let me see the 8th point. He had got everything in the world that one world want as a batsman and as a cricketer. But still his deep-rooted desire was to win the World Cup one day and be a part of a வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் ஃபார் இந்தியா. என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இந்த வேர்ல்டில் எல்லாமே கிடச்சிடுச்சு. ஆஸ் எ பேட்ஸ்மேன் அண்ட் கிரிக்கெட்டராக அவருக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு. பட் ஸ்டில் ஹிஸ் டீப் ரூட்டட் டிசைர், ஆனால் அவருடைய ஆழ்மனதோடைய ஆசை என்ன? வாஸ் டு வின் த வேர்ல்ட் கப் ஒன் டே. ஒரு நாள் நான் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அண்ட் பி எ பார்ட் ஆஃப் எ வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் ஃபார் இந்தியா. அண்ட் தென் வின்னிங் டீம், இந்தியாவுடைய டீமில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு அவர். தட் அல்டிமேட்லி ஹேப்பன்ட். ஹியர் த வேர்ட் அல்டிமேட்லி மீன்ஸ் ஃபைனலி. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு நாள் நடந்தது. தட் அல்டிமேட்லி ஹேப்பன்ட். மேபி இட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் எ லாங் டைம். பட் ஆனால் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? பட் ஸ்டில் ஹி ஹிம்செல்ஃப் அட்மிட்டட் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் that ever happened to him in cricket. Don't forget, my dear friends, when you have a deep-rooted desire and when you consciously work towards it, you will achieve it. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்க ஆசைகளுக்காக நீங்கள் அதுக்காக ரொம்ப கான்ஷியஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், பேஷன். பேஷன்னா இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம ஹாப்பியாக ஜாலியாக செய்வோம். ஓகேங்களா? பேஷன் இஸ் த கீவேர்டு. when I say passion, you do something with your heart and soul. அதாவது நம்மளுடைய ஹார்ட் அண்ட் சோல், அங்கேருந்து நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? பேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த விஷயத்த செய்வோம். மற்ற விஷயங்களை விட அந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வோம். ஓகேங்களா? when you do something with passionate interest, you will always be successful in life. ஸோ அதை பேஷனேட்டாக பண்ணும்போது அந்த விஷயம் என்ன ஆகுது, அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when you put your heart and soul and you are passionate, you start enjoying what you do. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக செய்வீங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அல்டிமேட்லி யூ டூ எவ்ரி திங் இன் த ரைட் மேனர். ஸோ அதை கரெக்டாகவும் நீங்கள் செய்வீங்க. தட்ஸ் வாட் ஐ மீன் பை பேஷன். வித்தவுட் பேஷன் ப்ளீஸ் டோன்ட் டூ எனி திங். ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செஞ்சோன்னா என்ன பண்ணோம், அந்த விஷயம் வந்து நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லாக செய்ய மாட்டோம். ஓகேங்களா? There are times when you are down and out and when you just don't feel like doing something, but nevertheless you just do something for the sake of doing. அது ஆல்ரெடி சொன்னேன், நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்யும்போது எப்படி இருக்கும், ஒரு ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி செய்வோம். ஓகேங்களா? நெவர் எவர் டூ தட். ஸோ அதை எப்பயுமே செய்யாதீங்க. த மொமெண்ட் யுவர் மைண்ட் இஸ் நாட் தேர், ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் சம்திங். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை அப்போவே ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் எ பிரேக் அண்ட் கம் பேக், பிகாஸ் வாட் எவர் யூ டூ இன் லைஃப் ப்ளீஸ் டூ இட் வித் பேஷன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அதை பேஷனாக செய்யுங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் திங்க் ஆஃப் for doing something with passion is Sachin Tendulkar. Here Krish Srikanth வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாருன்னா சச்சின் டெண்டுல்கரை சொல்கிறாரு. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் திஸ் காய் ஹாஸ் காட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் யூ வாண்ட் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவருக்கு எல்லா ரெக்கார்ட்ஸுமே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஹி ஹாஸ் பிளேட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ். ஸோ நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒன் டே மேட்சஸ். ஹி ஹாஸ் காட் ஆல் தி
runs and all the records with him. ஸோ அவருடைய ரன் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவருக்கு கிடைச்சிடுச்சு. But till his retirement, whenever he played with great passion. பட் ஆனால் அவருடைய till ரிட்டைர்மெண்ட் வரைக்குமே அவர் எப்போ விளையாடினாலும் ஒரு பேஷன் இன்ட்ரெஸ்டோட விளையாடுறதுனால அது சக்ஸஸ் ஆகுது. தட்ஸ் வை சச்சின் வாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல். அதனால தான் சச்சின் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீப் இன் மைண்ட், என்ன மைண்டில் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றது சொல்கிறாரு. ஹியர் ஆர் சம் வேஸ் டு மேக் ஷுர் that the goals that you are working on are things that you want and not just things that sound good. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறோமா இல்லை ஜஸ்ட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சிட்ருக்கோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா. பிகாஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு ஒரு பேஷனோடு செஞ்சால் தான் அதை நம்ம ஹாப்பியாக செய்வோம். அப்படி இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செட் கோல்ஸ் ஆன் எ இயர்லி பேசிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கோல்ஸை செட் பண்ணணும். ஓகேங்களா. செட் ஸ்மாலர் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் த ஸ்மாலர் கோல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்மாலர் கோல்ஸை நம்ம செட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அச்சீவ் பண்ணணும். அண்ட் கோ ஆன் எ ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிஸ். வென் யூ கோ ஆன் எ ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிஸ், as I told you with live examples. ஆல்ரெடி நம்மளுக்கு கிறிஸ் ஸ்ரீகாந்த் என்ன கொடுத்துருக்காரு, லைவ் எக்ஸாம்பிள். யாரோட இது கொடுத்துருக்காரு, சச்சின் டெண்டுல்கரோடைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. இட் பிகம்ஸ் ஈஸியர் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் வென் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இஃப் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் it in a very conscious manner with passion, by putting your heart and soul into whatever you want to be, you will get it. நாம் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட செஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா. ரைட் யுவர் கோல் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ உங்களுடைய கோலை ஃபஸ்ட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ரைட் யுவர் கோல் இன் கம்ப்ளீட் டீட்டெயில். உங்களுடைய கோல் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேக் ஷுர் யுவர் கோல் இஸ் ஹை எனஃப். ரொம்ப பெருசாக ஆசைப்படுங்க, அதாவது ரொம்ப பெருசாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. The next step in the goal setting process is to identify the benefits of achieving that goal. Next என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கோலில் நம்ம அச்சீவ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேக் ஷுர் தட் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் வேர் யூ ஆக்சுவலி வாண்ட் டு டூ. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு make sure that you take an informed decision when choosing your career. Let us see what happens when you are choosing your career. ஸோ நம்ம கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் டிசிஷன் நம்ம எடுக்கணும், ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஓகேங்களா. அது நம்மளோட கெரியர் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா. சூஸிங் எ கெரியர். There are lots of factors which actually influence you when you are trying to choose your career. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் நம்மளுடைய கெரியரை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் இருக்கணும். தே ஆர் யுவர் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இருக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப்ரொஃபஷன் பிடிச்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரீட் பண்ண முடியும். பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸ். நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் அண்ட் மென்டர்ஸ் கிடைக்கணும். த என்விரான்மெண்ட் தட் யூ ஆர் இன். நெக்ஸ்ட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து நம்ம படிக்கிறது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் ஆஸ்பிரேஷன் அண்ட் பியூர் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் ஆஸ்பிரேஷன் இருக்கணும். அண்ட் தென் பியூர் ப்ரெஷர்னால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஓகேங்களா. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய கெரியருக்கு. ஓகேங்களா.
we need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச கெரியரை நம்ம சூஸ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேங்களா? சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ எது சூஸ் பண்ணாலும் அதில் ஒரு பேஷனோடு செய்யுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? அபவுட் த ஆத்தர். Chris Srikanth, former Indian cricket team captain, is a member of the 1983 World Cup winning team. 1983 winning World Cup teamல he is the member. He is a cricketer. ஓகேங்களா? He was the former chairman and a senior selection committee of the 2011 World Cup winning Indian team. 2011 winning Indian teamல வந்து இவர் வந்து சீனியர் செலெக்ஷன் கமிட்டிலையும் இருந்திருக்காரு அண்ட் தென் வந்து ஃபார்மர் சேர்மனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஹி ஒர்க்ஸ் அஸ் எ ப்ராட்காஸ்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் கமெண்டேட்டர் வித் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் and is well known for his honest, straightforward comments, often laced with humor. அதாவது இவர் வந்து ஒரு பெஸ்ட் கமெண்டேட்டர். ஓகேங்களா? அதாவது கிரிக்கெட் போயிட்டே இருக்கும்போது பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, கமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு பெஸ்ட் கமெண்டேட்டர் அண்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதாவது கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அண்ட் தென் வந்து இவருடைய கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஹியூமரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? This is the end of the lesson. Thank you.